It is our privilege to now invite a multifaceted personality, renowned Tamil orator, acclaimed writer, distinguished educationalist, and a captivating motivational speaker, Mrs. Parveen Sultana, to share her invaluable insights and experiences with us. Her mastery over language is truly exceptional, and we are deeply honored by her presence. Ma'am, we request you to kindly come to the podium and grace the audience with your words. விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஃபலக் பப்ளிக் ஸ்கூல் என்கின்ற கல்வி நிறுவனத்தை நிறுவி இருக்கக்கூடிய தலைவர் திரு ரஃபீக் ஜாஃபர் அவர்களே, தாளாளர் மிஸ்ஸஸ் ஃபர்ஹானா ரஃபீக் அவர்களே, போர்ட் மெம்பர்ஸ் மிஸ்டர் அப்துல்லா ரஃபீக் மற்றும் மிஸ்டர் அசதுல்லா ரஃபீக் அவர்களே, கோஆர்டினேட்டர் மிஸ்ஸஸ் பானு சந்திரிகா அவர்களே, தன் வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தால் எப்படியெல்லாம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை நடத்தி கொடுப்பார்களோ அதே பேரார்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே, தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்கள் வாழ்க்கை தானே, நாங்கள் உற்சாகத்துடன் தான் இருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு அளித்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபலக் பப்ளிக் ஸ்கூலில் பேச வேண்டும் என்கின்ற அழைப்பு வந்தபொழுது நிகழ்ச்சிக்கு வந்துவிடவே முடியாதபடிக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு சக்தி நிலை என்னை மற்றும் நாதன் அவர்களை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், அது எந்த நினைவாக இருக்கும்? எதற்காக வந்துவிடவே முடியாத, அதுவும் திங்கட்கிழமை வேலை நாள், இன்றைக்கு இத்தகைய விழாக்களிலே நான் கலந்து கொள்ளுகின்ற வழக்கம் இல்லை. இருந்தாலும் ஏன் நான் வந்து இங்கே நிற்கிறேன் என்றால், ஒரு வாசகம் சொல்கிறேன். அந்த வாசகத்தை மனதால் மிக ஆழமாக நினைந்து நீங்கள் பார்த்தால் நான் இங்கே நின்று கொண்டிருப்பதற்கான உள்ளர்த்தம் நமக்கு புரியும். ஜலாலுதீன் ரூமி என்கின்ற ஒரு மிகப்பெரிய சூஃபி ஞானி தன் மஸ்னவி என்று எழுதியிருக்கக்கூடிய 6000 கண்ணிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பேர் இலக்கியத்தில் ஒரு பேர் உண்மையை சொல்லுகிறான். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்று. யாரோ ஒருவர் என்னுடைய பேச்சை நேரிலே கேட்க வேண்டும் என்று தீவிரமாக எண்ணி இருக்கிறீர்கள். அந்த எண்ணம் என்னை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வீசியிருக்கிறது. எப்பொழுதும் எண்ணங்களில் தீவிரத்தன்மை இருந்தால் அது உண்மையிலேயே நினைவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறது.
நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த அவையிலே என்ன பேசிவிட முடியும்? இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டம், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு முன்னால. நான் ஆசிரியராக பணிபுரிந்து இந்த ஆண்டு நான் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். இது என்னுடைய வெள்ளி விழா முடிவடைந்த ஆண்டு. 25 years experience of teaching. இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை. ஏன் ஃபெயில் ஆனதில்லைன்னா, நான் பேசும்போது அடுத்தவங்க பேசினதில்லை. பேசுனாங்கன்னா பேச்சு கேட்க முடியாது. உங்கள் கவனத்தை நீங்கள் சரியான நிலையில் வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்திற்கான சாவி இதோ இந்த சில நிமிடங்களில் என் உதடுகளில் இருந்து உதிர்ந்து விடக்கூடும். அதனால் கவனம் என்கின்ற ஒரு சொல்லை மட்டும் நான் வைக்கிறேன். எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது நான் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து என் பேச்சை தொடங்குவேன். அதே வாக்குமூலத்தை நான் இங்கேயும் சொல்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். துயரம் என்ன தெரியுமா? நாம ஒரு வார்த்தை பேசிட்டு இருப்போம், அந்த வார்த்தை தான் நம் வாழ்க்கைக்கான சிக்கலை தீர்க்கக்கூடிய சாவியாக இருக்கும். இறையருளின் காரணமாக அந்த சொல் வந்து சேர்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய சில பலவீன பிழைகளின் காரணமாக கவனம் சிதறும். அப்ப அந்த வார்த்தை நம்மளை கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வரத்துக்கு 30-40 வருஷம் ஆயிடும். ஆக பேசுகின்றவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டிய கடப்பாடு உடையவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுபவங்களில் இல்லாமல் அறிவுரைகளாலேயே பெற்றுக்கொள்கிறார். நான் இப்படி சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் ரொம்ப அழகா ஒரு தாலாட்டு பாடல் பாடி என்னை தூங்க வைப்பார். 15 ஆண்டுகள் நிறைவடைகின்ற வரை என் தகப்பனார் எனக்கு தாலாட்டு பாடி இருக்கிறார். ரொம்ப இனிமையா இருக்கும் அப்பாவுடைய குரல். அவர் பாடினது ஏதோ சாதாரணமான பாட்டு தான். ஆனா இப்ப நான் நினைச்சு பார்த்தா என் காலில் இருந்து நிலம் நகர்கிறது. அவ்வளவு பொருள் பொதிந்த பாட்டை அப்பா பாடி இருக்கிறார் எனக்காக. ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமான சொற்கள் தான். सूरज को धरती तरसे, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा उर्दू पाट. पानी में सीप जैसी प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में कोई जाने नान और पाट. பழைய பாட்டு. அர்த்தம் என்ன தெரியுமா? கடல் என்கின்ற மிகப்பெரிய சமுத்திர நிலையில் அதன் ஆழத்தில் ஒரு சிப்பி இருக்கும். அந்த சிப்பி தண்ணீருக்குள் தான் இருக்கிறது, இருந்தாலும் தாகத்தோடு வாய் திறந்து மூடிக்கொண்டிருக்கும். அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் எங்கோ மழை துளியாக மறைந்திருக்கிறது. அந்த துளி இந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த சிப்பியை வந்து சேர்கின்ற பொழுது அந்த மழை துளி முத்தாக மாறுகிறது. சொற்கள் அப்படித்தான், சிந்தனை அப்படித்தான். நான் நிரம்ப பாராட்டுகிறேன். யார் இந்த கல்வி நிறுவனத்திற்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள்னு தெரியல. ஃபலக் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். ஃபலக் என்றால் ஆகாயம் என்று பொருள். இதோ உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உப்பு தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய சிப்பியை போல் தாகத்தோடு வாய் திறந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய மழை துளியாக அந்த கல்வி இதோ இந்த ஃபலக் என்கின்ற நிறுவனத்தில் இருந்து வந்து சேரப்போகிறது என்பதற்காகவோ இந்த பெயரை இந்த கல்வி நிறுவனத்திற்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். இறைவன் நம்மை நேசித்தால் அவனுடைய அருட்கொடைகளுக்கு அளவே இருக்காது என்பார்கள்.
கவனம் பெற்றோர்களே. எனக்கு முன்னால் பேசிய நாதன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் போட்டார். நான் அவருடைய பேச்சை பின்னால் எனக்கு சரியா எக்கோ இருக்கிறதுனால கேட்க முடியல. ரொம்ப கவனத்தோடு நான் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். உங்கள் மீது எனக்கு கவலை இருந்தது. ஏனென்றால் ஒரு 60 விழுக்காடு கூட்டம்தான் அவர் பேச்சை கேட்டது. 40 பேர் வேறு கவனத்தில் இருந்தீர்கள். ஆனால் அந்த 40 பேர் இழந்தது அதிகம் என்பேன் நான். இப்படி சொல்லுகிறேன் பாருங்க, நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேடி போவோம். ஆனால் இறையருள் இருந்தால் தேடி போனதை விட சிறப்பானது நம் கைக்கு கிடைக்கும். நீங்கள் என் பேச்சை தான் கேட்க வந்தீர்கள். இந்த பேச்சை விட சிறப்பான ஏதோ ஒரு கருத்து அவர் சொல்லி இருக்க கூடும். எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம் நாம. கவனம், மறுபடியும் சொல்கிறேன், கவனம். வாழ்க்கையில் சாதனையாளர்களுக்கும் தோற்று போகின்றவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே கவனம்தான். யார் கவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு 2-3 பேர் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இதில் தானே பார்த்துட்டு இருந்திருக்கோம் இது வரைக்கும். இன்னைக்கும் இதுலேயே பார்க்கணுமா? நேரில் பேசுகிறேன்ல, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி யாருக்கோ அனுப்புறீங்கல்ல, அவங்களுக்காக நான் பேசல, வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்களுக்காக பேசுகிறேன். நீங்கள் கவனத்தோடு என் பேச்சை கேட்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர இதை ரெக்கார்ட் பண்ணி யாருக்கேனும் அனுப்ப வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து கொஞ்சம் வெளியில் வாருங்கள். கவனம். நான் நாதன் அவர்கள் எல்லாம் அமெரிக்கா போயிருந்தோம் பேசுவதற்காக. பேசி முடிச்சிட்டு எங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாங்க. காலையில் நாசா கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஹூஸ்டன் போயிருந்தோம், டெக்சஸ். லஞ்ச் டைம்ல அதை முடிச்சுட்டு சான் ஆண்டனியோ கூட்டிட்டு போறாங்க. நாங்கள் லஞ்ச் டேபிளில் உட்காந்துருக்கோம். லஞ்ச் டேபிளில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு 65 வயது பெரியவர் என்னிடத்தில் சொன்ன 2 வாக்குமூலங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, பேச்சாளர்களை விட கொடுப்பனை யாருக்கு தெரியுமா அதிகம்? கேட்கின்றவர்களுக்கு தான். பேச்சாளர்களுக்கு ஊதியம் கிடைக்கும், கொஞ்சம் செல்வாக்கு, பயண அனுபவம் எல்லாம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் கேட்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாம் கொட்டி கொடுத்தாலும் கொடுத்துவிடவே முடியாத, வாங்கிவிடவே முடியாத சிந்தனை என்கின்ற செல்வம் கிடைக்கும். அதனால் பேசுகின்றவர்களை விட கேட்பவர்கள் தான் பாக்கியசாலிகள். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்று சொல்லுகிறது பைபிள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் அவர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நான் அதை என் வாழ்க்கையில் 24 மணி நேரம் விமான பயணத்திற்கு போய் காலை மாலை என்கின்ற வித்தியாசத்தில் அல்லல் பட்டு மிகப்பெரிய துன்பத்திற்குள் அடிப்படையில் இருந்து கொண்டு நான் அதை பெற்றுக்கொண்டேன். இதோ நீங்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு எளிதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 வார்த்தை 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கான விஷயங்களா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 1, இவனுக்கு இது செய்யணும், அவனுக்கு அது செய்யணும், இந்த வேலைக்கு போயிடணும், அது சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற திட்டங்கள் நமக்கு நிறைய. அவர் சொல்றார், அது சொல்லிட்டும் சொன்னார், நீ நிறைய பேரை சந்திப்ப, அவங்க கிட்ட போய் இதை சொல்லுன்னு சொன்னார். நமக்கு திட்டங்கள் நிறைய. எங்க தெரியுமா? ஒரு திட்டத்துல நமக்கு ஒரு திட்டமே கிடையாது. நம்ம கிட்ட நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்கிற திட்டம் நமக்கு கிடையாது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இன்று போனது நாளை வந்தது, நாளை போனது நாளை மறுநாள் வந்தது என்கின்ற வாழ்க்கை கிடையாது. இறைவன் நம்மை பூமியில் பிறக்க வைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை உணர்ந்து அந்த திட்டத்தை நமக்கு நாமே நம்மை முன்னிலைப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டிய அறிவும் ஆற்றலும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார் முதல் ஸ்டேட்மெண்ட்ல.
நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் போய் யோசிச்சு பாருங்க. இந்த பெண்கள் இருக்கிறீங்கல்ல நிறைய பேர், 45 வயசு கடந்த உடனே கண்களில் நிரந்தர சோகமோ ஒரு நிரந்தர கோபமோ ஏன் வருது? ஏன் ரிக்ரெட்டினுடைய மூட்டையா இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சிக்கல. புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில விட்டுருவீங்க. நீங்க இதோ சொல்லித்தரேன், உங்களை நான் விடுதலை செய்கிறேன். நான் இல்லைன்னா இந்த வீட்டில் ஒன்றும் நடக்காது. யார் சொன்னா? கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். அது புரிகிற நேரத்தில் உடலில் இருந்த ஆற்றல் வெளியேறி இருக்கும். அப்பொழுதுதான் நிரந்தர கோபமும் சோகமும் வரும். ஆண்கள் பார்க்கிறார்கள், ஏன் இதெல்லாம் நீ சொல்லித்தர? இதெல்லாம் அவங்க கத்துக்காத வரைக்கும் தானே வீடு நிம்மதியா இருக்கும். விழிப்படையுங்கள், சுதந்திரமாக இருங்கள். இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் ஆழமான அறிவையும் அகலமான ஞானத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அதனால்தான் மனித குலத்தில் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது இளைஞர்களுக்கு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். If you touch anything under the sky, anything under the sky, if you touch, அல்லது if you want to touch anything under the sky, it has its own price tag. எதை நீ தொட்டாலும் அது உனக்கானதாக மாற வேண்டும் என்றால் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. விலை தராமல் அந்த பொருள் உனக்கு வராது. விலை என்பது பணத்தினால் மட்டும் நிர்ணயமாவது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லவா? இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஏதாவது வாங்கினாங்களா? வாங்கினீங்களா? கிடையாது. ஃப்ரீன்னு நினைக்கிறீங்களா? இந்த பேச்சு ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா உங்க பசங்களுக்கு கட்டின ஃபீஸ்ல வருதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதுக்கு நீங்க ஒரு ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊதியம் என்னன்னு நிச்சயமா நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். இதோ என் பேச்சை கேட்பதற்கு நீங்கள் தரும் ஊதியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணி துளிகளை இந்த பேச்சிற்காக ஊதியமாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் பேசுவதற்காக தருகின்ற ஊதியம் என்ன தெரியுமா? நான் ஊதியம் பெறுவதற்காக வரவில்லை, நான் ஊதியம் தந்து கொண்டிருக்கிறேன். எது என்றால், என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ பேச்சின் வழியாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் விலை. நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல போகணுமா, அதுக்கு ஒரு விலை உண்டு. நீங்க ஒரு கல்யாணத்துக்குள்ள போகணுமா, அதுக்கு ஒரு விலை உண்டு. குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, விலை உண்டு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகணுமா, விலை உண்டு. விலை என்பது not in terms of money, in terms of dedication, in terms of commitment. இது எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை ஜெயிக்கவே முடியாது. இந்த வார்த்தைகள் எனக்கு, இந்த 2 வார்த்தைகளும் என்ன ரொம்ப கலங்கடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு யோசிங்க. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை கண்டுபிடித்து கொண்டு அங்கே இருங்க. பலருக்கு இருக்க வேண்டும், ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே தவிர பலருக்கு வழி தெரியாது. எங்கே இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அங்கே இருப்பதற்கான வழியை நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள். குறுக்கு வழிகள் நீளமானவை. குறுக்கு வழியில் போய் எதையும் தொட்டுவிட முடியாது. அது மிக மிக நீளமானது. வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. ஒன்றும் இல்லை, ரஃபிக் சார் இங்க பேசும்போது அவர் அந்த மோட்டோ சொன்னார், கேட்டிங்களா? ரொம்ப வேகமா பேசினார். அவர் பேசி அவர் கடைசியா முடிக்கும் பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். சபை கவனித்துதான் தெரியல, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாட்களில் மிக முக்கியமான காலகட்டத்தை, தன் குடும்பத்தை பிறந்து வேறு ஒரு நாட்டில் போய் சம்பாதித்த சம்பாதிப்பை எல்லாம் கொண்டு வந்து
வேற ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கி இருக்கலாம், இல்லை கல்வி நிறுவனம் தான் தொடங்குவேன் என்று கல்வி நிறுவனத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் பாருங்க. இதற்கான ஆழமான நோக்கம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகின்ற 2வது ஸ்டேட்மெண்ட், எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து ரஃபீக் சார் இந்த பூமியில் இருக்க மாட்டார். ஆனால் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் இதோ அடுத்த வருடம் மிடில் ஸ்கூல் ஆக போது, இன்னும் 4 ஆண்டுகளில் ஹை ஸ்கூல் ஆகும், இன்னும் 2 ஆண்டுகளில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகும், இன்னும் 3 ஆண்டுகளில் கல்லூரி ஆகும், இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் பல்கலைக்கழகமாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஆற்றல் பெறுகிறது என்றால் எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய் என்கின்ற வார்த்தையை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் தான் வாழ்கிறோம். யார் சைன் பண்ணிட்டு போறா? சைன் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கை என்பது அற்புதமானது. அற்புதமான இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது? உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தாங்க. சார் சொன்னார், இந்த மொபைல் இது படுத்துற பாடு. இந்த ஆண்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்லப்பா, பாத்ரூம்க்கு போகும்போது கூட இதை கொண்டு போறாங்கப்பா. நான் ஏன்னு கேட்டேன். ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னாங்க, தனியா போக பயமா. ஆனா நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நான் சொல்றேன், இதை தனியா விட்டுட்டு போக பயம். குடும்பங்களில் நல்ல முன்மாதிரியாக இருங்கள். நல்ல முன்மாதிரியான கணவன், நல்ல முன்மாதிரியான மனைவி, நல்ல முன்மாதிரியான தகப்பன், நல்ல முன்மாதிரியான தாய், நல்ல முன்மாதிரியான அண்ணன், நல்ல முன்மாதிரியான அக்கா, பெரியவர்கள் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கணும். நல்ல முன்மாதிரிகளாக எப்படி இருக்கிறது? வழி தெரிஞ்சா இருக்க மாட்டோமா? நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை இப்ப சொல்லித்தரேன். நீங்க எல்லாருமே இப்ப நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறீங்க. பல விஷயங்கள் வந்து சேருது. கெப்பாசிட்டி கொஞ்சம் தான். நிறைய குப்பைகளை சேர்த்து கொள்வதனால் சிறப்பான விஷயங்களுக்கு உள்ள இடம் இருக்க மாட்டேங்குது. என்கிட்ட கேட்பாங்க, எவ்வளவோ காலமா நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கே, ஏன் நான் குப்பைகளை சேர்த்து கொள்வதில்லை? நுட்பமான ஒரு விஷயம் சொல்லத்தான் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கவனமா கேட்டுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கலாம். 97 வயது ஆன கிளாரா என்கின்ற ஒரு பெண், அவர் ரெட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஏற்படுத்தினார். அந்த பெண் 97 வயது வரைக்கும் மிக ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறாள். அவகிட்ட கேட்டிருக்காங்க, இவ்வளவு வயதிலும் இவ்வளவு ஆரோக்கியமாக வாழறாளே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அந்த கிளாரா சொன்ன பதிலை அப்படியே நான் சொல்லுகிறேன். கிளாரா சொன்னார், நான் துயரங்களையும் துக்கங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. இஸ்லாம் சொல்லுது 3 நாள்ல விட்டுறணும் துக்கத்தைன்னு. விட முடியுதா? நான் துயரங்களையும் துக்கங்களையும் நினைவில் கொள்வதில்லை. உடனே அவன் கேள்வி கேட்டவன் கேட்கிறான், அப்படி என்றால் என்ன செய்கிறீர்கள்? நான் மறந்து விடுகிறேன். உடனே கூட இருக்கிறவங்க கேட்டாங்க, யாராவது நினைவுபடுத்தினா? அதுக்கு அந்த அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா? யாரேனும் நினைவுபடுத்தினால் நான் அதை மறந்து விட்டதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். துக்கங்களையும் துயரங்களையும் சுமக்க கூடாது என்பதுதானே நம்முடைய வாழ்க்கையின் ஆழமான ரகசியம். எத்தனை பேருக்கு இது தெரிகிறது? இதோ சிறிய குழந்தைகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், ஜெயிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கேட்குறீங்களா? நான் பேசுறது புரியுதா? நிமிந்து உட்காருங்க. நிமிந்து உட்காருங்கன்னா உட்காரணும், பின்னாலெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது. நிமிந்து உட்காருங்கன்னா உட்காரணும். யாரெல்லாம் நிமிந்து உட்கார்ந்தீங்களோ, சொன்ன பேச்சை கேட்டு வாழ்க்கையில் இதோ இந்த வினாடியிலேயே 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க. ஸ்டே அலர்ட். பின்னாலெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்திலேயே இந்த பின்னால் திரும்பி பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை பற்றி யாராவது ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு நினைக்கிறீங்கல்ல,
எவனோ எவளோ நம்மளை பற்றி நினைக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த நினப்பு தான் நமக்கு. அவங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ரொம்ப நல்லா சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்தால் நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களை கவனிப்பது. உங்களை கவனிப்பது. ரூமி சொல்கிறான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? நமக்கு நம்ம மீது சந்தேகமே வராது. அடுத்தவங்களும் அப்படி போட்டுருவோம், கை காட்டிடுவோம். 98 வாங்கணுங்கிறது முக்கியம் இல்லை. இங்கெல்லாம் 98 வாங்குறவங்களுக்கு பிரைஸ் தர போறீங்க தானே மேடம்? 100 100 மார்க் வாங்குறவங்களுக்கு. ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு 100 மார்க் வாங்கல கண்டா ஆகாது மேடம், சாரி. என்னன்னு தெரியல, இந்த 100 மார்க் வாங்குறவங்களை பார்த்தாலே ஒரு விதமாக ஆயிடுவேன், நான் அலர்ஜி ஆயிடுவேன். எப்போத்துலேருந்துன்னா நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து நல்லா படிக்கும் மேடம். ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும். ஹாலில் உள்ள நுழையும் பொழுது சொல்லுங்க, என்கிட்ட வந்து கேட்கும், சுல்தானா படிச்சிட்டியா? நான் படிச்சிருக்க மாட்டேன். ஓ படிச்சுட்டனே நீ அப்படிம்ப. நான் ஒண்ணுமே படிக்கலப்பா. யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது சொல்லுது ஒண்ணுமே படிக்கல. நான் நம்பி ஃபெயில் ஆகியிருக்கேன். ஒன்றும் படிக்கலன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலான்ட்டு. அப்புறமா வெச்சம் புள்ளி. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்தாலே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள எப்படி ஜெயிக்கணும்னு தான் தோணுமே எனக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லித்தரேன். 98 மார்க் வாங்குறவளை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பாரு, நீ ஒரு 36 வாங்கியிருப்பியா? ஐயோ அவ்வளோ வாங்குறா ஒருத்தி. 32 ஓகேவா? 2 மார்க் அதிகமாக வாங்கு. டெய்லி டெஸ்ட் வைப்பாங்கல்ல, 2 மார்க். பிள்ளைங்கள்கிட்ட சொல்லித்தாங்க, பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்களா பிள்ளைங்கிட்ட சொல்லித்தாங்க. 32 பரவாயில்ல, அடுத்த வாட்டி 34 வாங்குனேன். 34 வாங்கட்டும், ஃபெயில் தான். அடுத்த வாட்டி 36 வாங்க சொல்லுங்க. 2 மார்க், 1 மார்க் மட்டும் எக்ஸீட் பண்ண சொல்லுங்க. ஒரு நாள் நீங்க பாருங்க, பையனுடைய பொண்ணுடைய ரிப்போர்ட் கார்டை பாருங்க. 38 வாங்கியிருக்கோம். இந்த டீச்சர் சி போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல. அந்த 98 வாங்குச்சில்ல, அதனுடைய ரிப்போர்ட் கார்டு பார்த்தீங்கன்னா அது 92 வாங்கியிருக்கோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஜெயிக்கிறவ 98லேருந்து 92 அவள் தோக்குறா. 32லேருந்து 38 உங்கள் பாப்பா ஜெயிக்குது. ஜெயிச்சுட்டே போங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பேர் அதுக்கு. ரிப்போர்ட் கார்டு இல்லை அது. நான் 10th ஸ்டாண்டர்டில் 55% தான். ஆனால் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியில் வரும்பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். என்னுடைய பிஹெச்டி வந்து ஹைலி கமெண்டட். ஷோ ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ், அந்த குழந்தை ப்ராக்ரஸ் பண்ணுதா அது மட்டும் பாருங்க, ஜெயிச்சிரும். குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரில. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின அந்த குழந்தை என் கிளாஸில் இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு தெரியும் நான் 10th மார்க் தான் வாங்கினேன், நான் எங்கே இருக்கிறேன்னு. வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் பண்ணுறது எப்படி? கவனம். கவனத்தோடு இருந்தால் ப்ராக்ரஸ் பண்ணலாம். நமக்கு தான் கவனச்சிதறலுக்கு 1008 விஷயங்கள் இருக்கே. கவனச்சிதறலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம்ல, குழந்தைகளை எப்படி வளருங்க தெரியுமா? உங்க குழந்தை உங்ககிட்ட பேசணும், அதன் குறைகளை உங்ககிட்ட சொல்லணும், அதன் துன்பத்தை உங்ககிட்ட சொல்லணும். வெறும் பெருமைகளை சொல்லுவதல்ல, துயரங்களையும் துன்பங்களையும் அம்மா அப்பாவிடம் சொல்லணும். ஏதேனும் பாவச் செயல்கள் குற்றச் செயல்கள் செய்தால் அம்மா அப்பாவிடம் அதை சொல்லுவதற்கான மன தைரியத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்க உங்க எல்லா இந்த ஜெனரேஷனை பார்த்து சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி ஜெனரேஷன். இந்த சிண்டு வாண்டு முண்டு பேச்சு கேட்கலாம் ஆரம்பிச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதுங்க பேச்சு தான் இப்போ செல்லுபடி ஆகுது.
இந்த குழந்தைகளை ஜெயிக்கிறதுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. நான் ஃபர்ஹானாலாம் படிக்கும் பொழுது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட் இயரில் ஏங்கி இருக்குமா இல்லையா? போயிட்டே இருப்பாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்க கூட விட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் காலேஜில் டீச்சராக இருக்கிறேன். ஃபைனல் இயர் ஏங்குது ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் பேச மாட்டேங்குது. ஜெனரேஷன் மாறுது. எல்லாம் ZZன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ZZ இல்ல, ஜெனரேஷன் ஆல்பா. 2010ல பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. இப்போ 15 வயசுல இருக்குது. இப்போ இந்த 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. அது ஆல்பா பேச்செல்லாம் கேட்காது. அப்படி வளர்ந்துட்டு இருக்கு. கத்தி மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நினைக்காதீங்க, உங்களுடைய விஷயங்களின் மீது அவர்கள் மீது திணிக்காதீர்கள். அவர்கள் உங்கள் தோளின் மீது ஏறி நின்று 4 ஜெனரேஷன் மேலே ஏறி நின்று இந்த உலகத்தை பார்க்கறாங்க. 64 65ல பிறந்ததெல்லாம் பூமர்ஸ். 80 வரைக்கும் பிறந்தவங்க எல்லாம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ். 80க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் மில்லேனியன்ஸ். அதுக்கப்புறமா தான் ஜெனரேஷன் Z வருது. நீங்களாம் எதில் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. குழந்தைகளிடத்தில் பேசும்போது மிக கவனத்தோடு பேசுங்க. நான் ஒரு 2 வார்த்தையும் சொல்றேன். டேய் விளையாடாதரா, நடிக்காதரா சொல்லாதீங்க. அந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் இப்போ நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடடான்னு சொல்லித்தாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேங்க. லைஃப் have changed. சினாரியோ மாறிடுச்சு. ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில அறங்கள் விழுமியங்கள் இன்னும் மாறல. உங்க எல்லார்கிட்டையும் பார்த்து இதை நான் சொல்றேன். குழந்தையை உங்கள் மீது கவனம் வைக்க கற்றுக் கொடுங்கள். நீங்க சொல்றத அந்த குழந்தை கேட்காது. நான் சொல்றேனே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்கணும்னு சொன்ன உடனே கை தூக்குனீங்கல்ல. யாருக்கெல்லாம் ரஜினி சார் தெரியும், யாருக்கெல்லாம் கை தூக்குனீங்கல்ல, இப்போ கை தூக்குங்க. யார் குழந்தெல்லாம் உங்க பேச்சை கேட்கறதே இல்லை? மொத்தமாக கை தூக்குவோம். நானே தூக்குவேன் கையை. நம்ம எல்லாருக்கும் ஒரே கேள்வி, நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கறதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். உங்க குழந்தை உங்க பேச்சு கேட்கலனாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? உங்க முன்னால் அந்த குழந்தை அந்த நல்ல வார்த்தைகளின்படி நடந்து காட்டாது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் வாழ்க்கை ஒரு சவாலை வீசுகின்ற பொழுது அந்த சவாலை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அறிவுரையும் அற உரையும் ஒழுக்க உரையும் அவர்களுக்கு அங்கே துணை புரிந்து அவர்கள் ஜெயித்து விட்டு வருவார்கள். அதனால சொல்லிக் கொடுங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்க. நானும் சாரும் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஸ்ரீமுஷ்ணம். போய் பேசிட்டு வந்துட்டோம். ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பசங்களை பற்றி சொல்றேன். உட்காந்துருக்கோம். உரி அடிக்கிற காம்படிஷன். பொங்கல் திருவிழா. இந்த உரி அடிப்பாங்க தெரியுமா? உரி இப்படி வந்து போகும் பானை. அதை அடைச்சி உடைக்கணும். ஒரே அட்டம்ப்ட் தான் பண்ணணும். 18 வயசு வரைக்கும் பிள்ளைகள், 6 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் காம்படிஷன். அதில் 6 வயசு பையன் ஜெயிச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா? ஜெயிச்சிட்டோன்னு உடனே அவன் சோஃபால வந்து உட்காந்துட்டான்ப்பா. இந்த ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காந்துட்டான். என் பக்கத்தில் தான் உட்காந்தான். அப்படி பார்த்தான் பாருங்க, கத்தி மாதிரி இருந்தான். இந்த வாள் உருவனா எப்படி இருக்கும் அப்படி இருந்தான். 6 வயசு. அவன்கிட்ட சும்மா கேட்டேன். நான் குழந்தைகள் கிட்ட பேசுவேன். குழந்தைகள் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆர்ட்டுங்க. அது எல்லாருக்கும் சொல்லித்தரேன். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலையில் பேசும். நாம குழந்தைகிட்ட மழலையில் பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. என் வீட்டில் எனக்கு வந்து விருந்து வச்சவங்க வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போன வாட்டி ஒரு வீட்டில் நடந்தது. இதை நான் கேட்டேன். தொண்டை கட்டி இருக்கு, ரொம்ப கட்டி இருக்கு, சூடா தண்ணி கொடுங்க.
கிட்ட வந்தாங்க, சொல்லிட்டேன், சூடா தண்ணி கொடு. அவர் சொல்றாரு, இப்பவே வேணுமா, அதுக்கு அப்புறமா கொடுக்கவா? எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்குது, உனக்கு நல்லா தானே இருக்குது, எனக்கு காது நல்லா தானே இருக்குது, நீ நல்லா பேசலாம்ல. குழந்தை தான் நம்மக்கிட்ட மழலையில் பேசும், குழந்தைகிட்ட நம்ம தெளிவாக பேசணும். எந்த தாய் தகப்பன் தன் குழந்தைகளிடத்தில் தெளிவாக பேசுவார்களோ அந்த குழந்தைகள் உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்களாக, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவர்களாக வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த சின்ன வயசுல தான் சொன்னது புரிகிற வயசு. என்ன சொல்றீங்களோ அது புரியும், உள்ள போகும், எதிர்க்கவே எதிர்க்காது, எல்லாம் லேர்னிங். 11 வயது வரைக்கும் மார்க்கம் சொல்லி கொடுத்துருங்க. என்ன மார்க்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ சொல்லி கொடுத்துருங்க. 11 வயசுக்குள்ள அந்த குழந்தை ஒருபோதும் வழி தவறி போகாது. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். சின்ன குழந்தைகளினுடைய பெற்றோர்களாக இருக்கிறீர்கள்ன்றதுனால சொல்றேன். அந்த குழந்தை என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் கேட்டான், அவன்கிட்ட கேட்டேன், நான், டேய் என்னப்பா பேர் உனக்கு? அப்படி பார்த்தான் என்ன, ஏய் சொல்ல என்ன பேர்? ராஜராஜன். சூப்பரா இருக்குல்ல பேரு, ஃபுல் பேரை சொல்லுண்ணா. ராஜராஜ சோழன் அப்படின்னா. உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு கேட்டேன். பார்த்துட்டல, அதை நான் ஏற்கனவே என் தாத்தாக்கு வச்சுட்டேன்னா. அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அந்த பையன் மேலே. சட்டை எப்படி ஜெயிச்ச சொல்லு. 100 பேர் கலந்துக்கிட்டாங்கப்பா, 1000 பேர் நிற்கிறாங்க சுற்றி. கரெக்டாக எப்படிடா அடிச்ச சொல்லுன்னு சொன்ன ரகசியத்தை சொல்கிறேன். அந்த அங்கிள் இருக்கார்ல, ரோஸ் சட்டை போட்டிருக்காரு, ரெஃப்ரி, அவர் என் கண்ணை கட்டி விட்டாரு. 6 வயசு தானே, ரூல்ஸ் அதுக்கு தெரியல. கண்ணை கட்டி விட்டாரு. கட்டி விட்டா பரவாயில்ல, சுத்த விட்டாரு. வாழ்க்கை நம்மளை கண்ணை மட்டும் கட்டி விடுறது இல்லைப்பா, சுற்றியும் விட்டுரும். சுற்றி மட்டும் விடாது, பக்கத்தில் இருக்கிறது தப்பாக வழிகாட்டும். மற்றவங்க பேச்சு கேட்டக்கூடாதுங்கிறதுனால காதில் விசில வச்சு ஊதும். இந்த 4 நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தை எப்படி ஜெயிச்சேன்னு சொன்னான். சொல்லட்டுமா? சொன்னான். நான் எப்படி ஜெயிச்சேன்னு தெரியுமா? எப்படி தான் அன்பு ஜெயிச்ச? லெஃப்ட் போ, ரைட்டு போ, முன்னால வா, கை தூக்க, அடி, ஒரே சத்தமாக இருந்துச்சா. அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்களா. அந்த கத்திக்கிட்டே இருக்கிறவங்களுடைய கூட்டத்தில் ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல். என் அம்மா குரலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உள்ள கண்ணை மூடிக்கிட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போனேன், ரைட்ல போ, ரைட்ல போனேன், முன்னால போ, முன்னால போனேன், கையை தூக்கு, கையை தூக்கு. நான் அடிச்சிடாத, நாங்க அடிக்கல, மேலே கீழே அது போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அட்ராம் அவனே, நாங்கள் அடித்தோம், உடைச்சிருச்சுன்னா. யாருடைய பேச்சை கேட்பது என்பதில் குழந்தைகளுக்கு நீங்கள் மிக முக்கியமான முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக இருங்க. துரியோதனனுக்கு மகாபாரதத்தில் தொடையில் அடித்தா செத்து போயிடுவான். என்ன காரணம் தெரியுமா? அம்மா வாடா, உன்னை நான் முழுக்க பார்க்குறேன், உன் உடம்பு அப்படியே நான் வஜ்ரமாக்குறேன், கண்ணை இது வரைக்கும் நான் திறந்து பார்த்தது இல்லைடா, உன் அப்பாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து, உன்னை கூட நான் பெற்றதுலேருந்து பார்த்ததில்லை, நீ வா, இந்த சக்தியை முழுக்க தரேன் அப்படின்ட்டு துரியோதனை கூப்பிட்டா அவங்க அம்மா. போனான் துரியோதனை. வந்துட்டியாம்மா அவனே? நான் வந்துட்டேம்மாண்ணா. இப்படி பார்த்தான், இடையில மட்டும் ஒரு வாழை இலை வச்சுருந்தானா. அதை கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு வாழை இலை மறைச்சிட்டு போடா, அம்மானாலும் பொம்பளை தானடான்னு. அவன் வாழை இலையை மறைச்சிட்டு இப்படி நின்று இருக்கான். அம்மா ஃபுல்லாக பார்த்தா, இடையில இருக்கிற பகுதி மட்டும் அம்மாவால் பார்க்க முடியல. அவள் சொல்லிட்டா, கிருஷ்ணன் உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான், நீயும் பலியாக போகிறாய், போ. அந்த கிருஷ்ணன், நான் அனாதையாக பிள்ளைகள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேனோ அப்படியே பிள்ளைகள் இல்லாமல் அவனும் அனாதையாக சாவான். சாபம் கொடுத்துட்டா காந்தாரி மகாபாரதத்தில். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏதோ வேற்று மார்க்கத்தினுடைய கதை தானே மகாபாரதம், நமக்கு என்னன்னு பார்க்காதீங்க. கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் என்ன சொல்ல வருகின்றன, ஏன் அது பேசப்படுதுங்கிறது தான் முக்கியம். ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா கிட்டேருந்து பசங்க எது மறைக்கிறாங்களோ அதன் மூலமாக அவர்களுடைய உயிர் கூட ஆபத்தில் முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுகிறது இந்த கதை. குழந்தைகள் எல்லாவற்றையும் பெற்றோரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும்.
ஆசிரியர்களை கொஞ்சம் நம்புங்க. என் பிள்ளை பொய்யே சொல்லாதுன்னு சொல்லாதீங்க. சொல்லும், சூப்பராக சொல்லும். நான் டீச்சராக இருந்து சொல்கிறேன். 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். நீங்களாம் வீட்டில் மாணிக்கம்னு பேர் வச்சுருப்பீங்க. ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாட்ஷா. சொல்கிற பேச்சு கேளுங்க. ஸ்கூலில் கொண்டு வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கின்ற வயது வந்த குழந்தைகள் வேண்டுமானாலும் சிலது லீவ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் ஊருக்கு போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், சாவுக்கு போகலாம், எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம். சிறிய குழந்தைகளை லீவ் போடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஸ்கூலுக்கு கரெக்டாக கொண்டு வந்து விடுங்க. வெயிட் தூக்க விடுங்க குழந்தைகளை. என் பிள்ளை வெயிட்டு தூக்குனா முதுகு தண்டு உடஞ்சிரும்னு யாராவது நினச்சிங்கன்னா தப்பு. வெயிட் தூக்க விடுங்க. எந்த குழந்தை வெயிட்டை தூக்கி பழகுமோ அந்த குழந்தை முதியோர் இல்லத்தில் அம்மா அப்பாவை அனுப்புவதில்லை. எந்த குழந்தை வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்களோ அந்த குழந்தை நீங்கள் சாவர வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு உங்களை எதிர்பார்த்துட்டு நிற்கும். இந்த டைலாக் மட்டும் இன்னிலேருந்து விட்டுடுங்க. வர்றா, என்னையும் என் பொண்டாட்டியை நீ பார்க்க வேண்டாம், அவளுக்கு நான் கஞ்சி ஊற்றிக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துட்டு போகிற வழியை பாரு சொல்லிடாதீங்க. நிறைய அப்படி தான் இருக்குது. சொல்லுங்க, காசு பணம் முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம். அம்மா அப்பாவோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும், குடும்பத்தோடு இருக்க வேண்டும். நாளை நீதான் இந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய தலைவன். நாங்கள் எல்லாம் வயதாகி போனால் நீங்கள் எல்லோரும் தான் பிள்ளைகள் தான் இந்த குடும்பம் என்கின்ற கட்டமைப்பை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளருங்கள். வேல்யூஸ். குழந்தைக்கு வேல்யூ கொடுங்க. என்ன அது மனசில் தோணுதோ, எது அதற்கு ஆழமான விருப்பம் இருக்கிறதோ அந்த துறையில் அது படிக்கட்டும். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கேட்குறீங்களாமே, என் குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களான்னு. நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஆக தொடங்குச்சுன்னா உங்கள் பாப்பா லூஸ் ஆயிரும். அது படிக்காது. ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. குழந்தை அதான் நாதன் சார் சொன்னார், குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து ஆளாவதற்காக நம் வீட்டிற்கு வரவில்லை. லெட் தம் பி எ சில்ட்ரன். அந்த குழந்தமையை, அந்த தாய்மையை அனுபவியுங்கள். வினாடிதோறும் அவர்களுடன் இருங்கள். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குழந்தை சாப்பிடல, 3 நாளாக சாப்பிடல. அவங்க டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டீச்சருக்கு அம்மா சொல்லுது, ஆமாம் நானும் பார்த்தேன் சாப்பிடல, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? அந்த ஃபோனை காட்டுங்க, பாப்பா சாப்பிட்டுடும். உருப்படுமா? ஃபோனை காட்டி காட்டி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா. பாட்டு பாடி குழந்தைக்கு சோறு விட்டுது ஒரு அம்மா, 6 மாத குழந்தை. காற்று மேலே, காற்று கீழே, காற்று லெஃப்டில், காற்று சைடில், காற்று மேலே காற்று அடிக்குது, காற்று கொஞ்சம் நாற்று, அது கக்கன்னு சிரிக்குது. ஒரு வீட்டில் நான் சொல்லிட்டு வந்தேன், இன்னொரு 3-4 வருஷம் கழித்து நான் இந்த நாட்டுக்கு வருவேன் பேசுறதுக்கு. அப்போ உன் புள்ள உன் பேச்சை கேட்கலன்னு சொன்ன என்ன, அதன் ரசனையை நீ மாற்றி விட்டாய் 6 மாதத்தில். குழந்தைகளின் ரசனையை வளர்த்தெடுங்கள். குழந்தைகள்கிட்ட வேல்யூஸ் கொடுங்க. சூழலை சரி செய்யுங்கள். அதற்கு கணவன் மனைவி எவ்வளவு வேண்டுமானாலும் தவறுகள் செய்யலாம். ஆனால் அம்மா அப்பாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு தவறு செய்வதற்கு ஒருபோதும் உரிமையோ தகுதியோ கிடையாது. குழந்தைகளுக்கு பிடிஏ மீட்டிங்னா 2 பேரும் வாங்க. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேனா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற ஆகப்பெரிய விஷயம் 2 தான். ஒரு பெற்றோரா உயிரோட இருங்க, பிரியாதீங்க, சேர்ந்து உயிரோட இருங்க, கடனை விட்டுட்டு போகாதீங்க. குழந்தைக்கு கடன் சுமையை தராதீர்கள், சேர்ந்து ஆரோக்கியமாக இருங்கள். குடும்பம் என்ற கட்டமைப்பை தூக்கி நிறுத்துங்கள். நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்தை நம்புங்கள். நான் ஒரு 4 மணி நேரமாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய எல்லா விஷயங்களையும், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் காலையில் வந்துட்டேன் 11 மணிக்கு, 1 மணிலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். நான் மிக சிறப்பான பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் முதல் தலைமுறையாக சேர்ந்து உங்கள் பிள்ளைகள் படிக்கிற வாய்ப்பு பல குழந்தைகளுக்கு கிடைப்பதே இல்லை. நீங்கள் இந்த குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு சேர்த்திருக்கிறீர்கள். இறை அருளால் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது மிகச் சிறப்பான நிலையில் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து நிற்பதை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இறைவன் தர வேண்டும். அவைகள் சிட்டுக்குருவிகள் இல்லை, சிறகு விரிக்க பழக்குங்கள்.
என்னைப் போல் அவர்கள் ராஜாளியாக வரலாம், வரட்டும். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்றான் பாரதிதாசன். சிறகை விரித்து பறக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆகாயம் என்கின்ற பெயர் சூட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆகாயம் காத்திருக்கிறது. சிறகு விரித்து பறக்கட்டும், சேர்ந்து பறப்பேன் நானும். அப்பொழுது அந்த வெற்றிகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம்.